வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா சொன்னது ரொம்பவே மனசுக்குள்ள வருடிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்ருதி டப்பிங் பேசுறதுக்கு சரியாகவே பேசலை. அப்போ ஆடியோ இன்ஜினியர் சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி எதையுமே ஒரே டேக்கில் எடுத்துப்பீங்க, 3 டேக் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கு ஆகலை என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை சார், மனசுக்குள்ள வேறு ஒன்றும் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஸ்டுடியோ இன்ஜினியர் சொல்கிறாரு, இதை பாருங்கள் ஸ்ருதி, நம்ம மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு வேலை நம்மளால் செய்ய முடியாது. அதை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு 2 நாள் ரெஸ்ட் நாள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க, நம்ம பேச போகிற டப்பிங் கூட அடுத்த வாரத்துக்கு தான், அதனால் நாட்கள் இருக்குது, 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள்லாம் லீவ் வேண்டாம் சார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் வர சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு பாரமாகவே இருக்குது. அந்த மீனாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே, கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்கிறாங்க, நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு தராங்க, ரொம்ப பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிறாங்க, பல நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக கூட பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணுமே. நான் எப்படி கல்யாணம் முடித்து அந்த வீட்டில் இருக்கணும், ரோகிணி எப்படி கல்யாணம் முடித்து அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களும் இந்த வீட்டில் மருமக தான். அந்த ஆன்ட்டி வேணால் மீனாட்ட பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து மருமகளாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நானோ மற்றவங்களோ அப்படி இருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த ரோகிணி வந்து ஒவ்வொரு நடிப்பாக போட்டுக்கிட்டு ஆன்ட்டியே கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அதனால் ஆன்ட்டி வந்து இந்த ரோகிணியை வேலை வாங்குறதில்ல, நான் பணக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சு என்னையும் வேலைக்கு வாங்குறதில்ல. ஆனால் அந்த மீனாவை மட்டும் எப்பவுமே வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு மேரேஜுக்கு டெக்கரேஷன் போகிறேன்னு சொல்கிறாங்க, அப்போ கூட நீ சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவே சிந்தனையாகவே இருக்குது. அப்போது ரவிக்கு கால் பண்ணி வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கால் பண்ணுறாங்க. ரவி, கொஞ்சம் ஸ்டூடியோ வரைக்கும் வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. என்ன பழக்குறல் அப்படிங்க, நீனும் என்ன பழக்குறன்னு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. முத்துவண்ணி அப்படி தானே கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், நீ ஸ்டூடியோ வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவசரமாக கிளம்பி ரவி வந்துட்டுருக்காரு. அப்போ முத்துக்கும் கால் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஸ்டூடியோ வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. பழக்குறல் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னா 2 பேரும் வந்துடுறாங்க. வாசலில் 2 பேருமே பார்க்குறாங்க. என்னடா முத்துங்க அப்படிங்கிறாங்க. பழக்குறல் தான்டா கால் பண்ணால் இன்னும் ஏதோ ஒன்று ஓடியாரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கும் கால் பண்ணியிருக்கேன், இங்கே வேறு எதுவும் பிரச்சனையா, ஒருவேளை அந்த பையு எதுவும் ஃபோன் இது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிறாங்க. யாரா சொல்கிற அப்படிங்க, ஸ்ருதிக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களாடா பைஜுன்னு சொல்லிட்டு, அவன் எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிறாங்க. டே அதான் உள்ளே என்னென்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழகுறோல் அப்படிங்கிறாங்க. வாங்க 2 பேர் உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்களாம் சாப்பிட்டோம், இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசணும், மற்ற இடத்துல பேச முடியாது நம்ம வீட்டில், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே பழகுறோல் என்னாச்சு, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் மீனாவை தான் நம்ம ஆன்ட்டி பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க, அது சம்மந்தமாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் பல வாட்டி மீனாட்ட சொல்லிட்டேன், நீலாம் வந்து அம்மா சொல்கிற வேலையோ மற்றவங்க சொல்கிறதே செய்யணும்னு அவசியமே இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு. இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கணக்கோ அதே கணக்கு தான் உனக்கும். நீ அதிசயமாக ஏதாவது செஞ்சு ஆர்வக்குளாரில் வந்து சங்கடப்படாத. அதுபோக எங்கள் அம்மா வந்து உன்னை ஏதாவது பேசணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அது லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மீனா சமையலுக்கு நான் ரிலீஃப் கொடுக்க போகிறேன், வேலைக்கு ஒரு ஆள் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், இதெல்லாம் நடக்குமா நம்ம வீட்டில், அம்மா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மம்மி என்ன ஒத்துக்கிறது முத்து, நம்ம வேலைக்கு ஆள் வைக்கலாம், மீனாவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகரணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா ஒரே வழி அவங்க சமையக்கட்டை விட்டு வெளியே வர்றது தான். என்ன அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி வந்து அவசியமான ஒரு காலகட்டத்தில், கேட்ட காலகட்டத்தில் கல்வி அவசியம்னு சொன்ன உலகம் தான் இது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மீனா வந்து மீண்டும் அடுப்படியில் போய் நின்று அவங்களுடைய அடுத்த கட்ட பணியை அது ஓய்க்கிற மாதிரி இருக்குது, அதனால் அது சரி வராது. மீனாவும் என்கிட்ட பேசும்போது ரொம்ப மன வலியோடு பேசுகிறாங்க, உங்களெல்லாம் பார்க்கும்போது பணக்கார மருமகன்னு நினைக்கிறாங்க இந்த ஆன்ட்டி, ஆனால் வந்து என்ன மருமகளாக கூட ஏற்றுக்கிறது இல்லை, என்ன ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப எனக்கு மனசு அது வருடுது, அதையே எனக்கு சிந்தனையாக இருக்குது. முத்து, நீங்கள் பல முறை சொல்லிட்டீங்க மீனாட்ட சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனால் மீனா கூட அப்படி இல்லை, யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறது மனநிலையில் உள்ளது. அதனால் வந்து நம்ம அதையும் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது, நானாக செய்கிற மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஆனால் உள் மனசுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ வேலைக்கு ஒரு ஆளுன்னா யாரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மம்மிகிட்ட சொல்லி ஒரு ஆளை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் அம்மாட்ட சொல்லி ஒரு ஆள் பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அந்த விஷயம் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அப்போ எங்கள் மம்மிக்கும் தெரியக்கூடாது, எங்கள் மம்மியும் ஒரு ஓட்டவாய் தான், கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து ஒரு அக்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா,
வீட்டில் சமைக்கணும், முன்னேரம் சமைக்கணுங்க. நீங்கள் வேலை எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் தம்பின்னு சொன்னீங்க, பண்ணிடலாமாக்கா அப்படிங்கிறாங்க. அழகா பண்ணுங்க தம்பி. எந்த இடத்துக்கு தம்பி, ஏது இடத்துக்கு தம்பி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான். ஆனால் நானாக வந்து உங்களை வந்து அங்கே அனுப்புன மாதிரி தெரியக்கூடாது. என் குழந்தையா இருக்கிற என் தம்பி பொண்டாட்டி, அவள் தான் உங்களை கூப்பிட்டு வர்றது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருங்கக்கா, நான் காரில் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து ஸ்டூடியோவில் வச்சு பேசுகிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக முத்து வீடு தெரியுமில்ல, எங்கள் வீடு தெரியுமில்ல வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் அப்படிங்க அட்வான்ஸு உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தங்குறதுக்கு இடமும் உணவும் கொடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து 6000 இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஒரு வீட்டில் வந்து தங்குறதுக்கு வழி வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே சொல்லிடணும்னா ரூம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. என்ன, அது ஒரு 4000 5000 வாடகை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 11 ப்ளஸ் 12,000 சம்பளம் இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுமா, நான் ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டில் இருக்கேன். அவங்க பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு 3000 வாடகை கேட்காங்க, 2000 அட்வான்ஸ் கேட்காங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த வீடியோ நீங்கள் எடுத்துருங்க, நான் இப்போ அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை கொடுத்துட்றாங்க. 5000 கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. முத்து நீங்கள் விட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. முத்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டூடியோவுக்கு வர்றாரு. முத்து உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிற பழக்குறள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தானே வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே நேராக வந்து அந்த ப்ளைவுட்லாம் வந்து வச்சு கட்டடம் மாதிரி மறிச்சு கட்டுவாங்கள்ல, அவங்ககிட்ட போகிறாங்க. போய் இந்த மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி வந்து ப்ளைவுட்டால் அடைக்கணும், அதுக்கு எதுவும் வழிவாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. அழகா பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. பொருட்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக போகிறாங்க. போயிட்டு கதவை திறக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. விஜயா வந்து நடனப்பள்ளிக்கு போயிடுறாங்க, பார்லருக்கு போயிடுறாங்க. ஸ்ருதி எல்லாருமே அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. போனோடனே இந்த கட்டில் சுற்றி ரூம் மாதிரி நீங்கள் ஃப்ளைவுட்டை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அழகா பண்ணிடலாமா, சரி ரைட், அது உள்ளே ஒரு ஃபேனும் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேனும் மாட்டிடுறாங்க, கதவும் மாட்டிடுறாங்க. சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இவங்க எவ்வளோ வருது என்ன வருதுன்னு கேட்டு கொடுத்துட்டாங்களே, அவங்க போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பலகுரலும் ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க ரூமில் அப்படி நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே விஜயா வந்து பார்க்குறாங்க, இந்த பெட்டை சுற்றி ஒரு ரூம் மாதிரி ப்ளைவுட்டால் அமைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. யார் இப்படி பண்ணால், அந்த முத்து மீனா தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. உடனே என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னோன்னே அண்ணாமலை சிரிக்கிறாரு. சரியாக தானே பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாலில் இந்த கட்டில் கிடக்கிறதுனால இப்போ அப்புறம் வேன் கிடந்து நீங்கள் எப்படி தூங்குவீங்க வைப்பீங்கன்னு கேட்பேன். இப்போ அவங்களுக்கு அது ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அதில் அவங்க எப்படி தூங்கிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க யாரை கேட்டு என் வீட்டில் இப்படி பண்ண அந்த மீனா அப்படிங்கிறாங்க. உடனே பலக்குரல் வெளியே வராங்க. என்ன ஆண்டி என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இதில் யார் இப்படி அடைச்சா அப்படிங்கிறாங்க. நான் தான் ஆண்டி அடைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ அடைக்க சொன்ன அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் அடைக்க சொன்னேன்னு சொன்னால் யார் அடைப்பா, மீனா எங்கள் அக்கா மாதிரி பயங்கரமாக குளிருது, பனி அங்கங்கே விழுந்துட்டுருக்கு. அவங்க மொட்டை மாடியில் போய் தூங்க முடியாது, ஹால்லையும் அவங்க தூங்க முடியாது. அவங்களும் சராசரி மனுஷங்க தானே. அதுபோக வந்து அவங்க வந்து டெக்கரேஷன் வேலை எடுக்கிறாங்க, பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க, அதுபோக வீட்டில் வேலை செய்கிறாங்க. இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கலன்னா எப்படி? அதனால தான் அப்படி பண்ணேன். ஏன் பகலில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணால் நம்ம எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருந்துக்கிறோம். அவங்ககிட்ட ரூம் கட்ட துட்டு இல்லை. அதனால் வந்து அவங்க வந்து கடன் சேர்த்துட்ருக்காங்க. அதுக்காக நாங்களாம் மற்றவங்க மாதிரி பார்த்துட்ருக்க முடியாது ஆண்டி, அதான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலை சபாஸ் சரியான போட்டி அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இந்த பணக்கார திமிரில் இப்படி பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. சரியாக தானே பேசிட்டு போகிறா, கூட பிறந்த அக்கா மாதிரி ரெடி பண்ணியிருக்கா. அவள் கை காசை போட்டு செய்யணும் அவசியம் இல்லை. மீனா மேலே அவளுக்கு ஒரு இறக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, அதனால் பண்ணுறா விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோபமாக ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நடந்ததை ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி உங்கள் வீட்டில் உங்களை கேட்காம சுருதி பண்ணிட்டாங்களா, இது ரொம்ப தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பயங்கர ஆச்சரியம். முத்து வந்து பலகுரல்கிட்ட ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் முத்து, மீனாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்க, நல்லாயிருக்கு, ரூம் மாதிரியே இருக்குது சுருதி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இதிலே டேரா போட்டு இருந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனாவும் நானும் வாக்கு கொடுத்தது தான், மாடியில் ரூம் கட்டி தான் போவோம், இது தற்காலிக ரூம், என்ன பலகுரல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. மீனா இந்த ரூம் சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம சுருதிக்கு தாங்க நன்றி சொல்லணும், இதுக்கு எவ்வளோ செலவோ நம்ம சுருதிக்கு கொடுத்துடணுங்க அப்படிங்கிறாங்க. நானும் கேட்டேன், அது வந்து வேண்டாம், என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோங்க, உங்கள் கல்யாணத்துக்கு தான் நான் எதுவும் தரல, இது நான் தந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம கல்யாணத்தோட தான் அவங்களுக்கு தெரியாதாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. ஆனால் நான் என்னமோ நினச்சேன் மீனா,
அந்த பழகுற உண்மையிலே தங்கமான பிள்ளையா தான் இருக்குது, அப்பாவோ அம்மா மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரவியும் கொடுத்து வச்சவன் தான், ரவியும் நல்ல பையன் தானங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே அவங்க வந்துடுறாங்க அந்த வேலைக்கு, சமையலுக்கு வேலைக்கு இருக்கிறவங்க. வந்தோடனே நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க விஜயா. நான் இந்த வீட்டில் சமையலுக்கு வேலைக்கு வந்திருக்கேன், என்ன சுருதியம்மா வர சொன்னாங்க அப்படிங்கிறேன். என்னது சுருதியம்மா வர சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இவங்கள தான் நம்ம சமையலுக்கு நான் இது பண்ண போகிறேன், மீனா நம்ம சமையலுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் சமையல் எல்லாமே நாட்டுப்புறமாக இருக்குது, எனக்கு நார்த் இந்தியன் சமையல் வேணும், அதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்தும் ரவியும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா மற்ற நேரத்திலலாம் பேசுவாங்க. ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், நானே சமைச்சிட்றேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மீனா. அந்த பிள்ளை தான் சொல்லுதில்ல, அந்த அவங்களே சமைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு யாருக்கும் நீங்கள் காசு கொடுக்க வேணாம், நானே கொடுத்துட்றேன், ஏன் எல்லோரும் ஷேர் பண்ணி தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் அவசியம் இல்லை, நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, உன் சௌரியத்துக்கு என் வீட்டில் நீ எப்படி முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்களும் உங்கள் ஷேரிங்கை கொடுங்க, நானும் கொடுக்குறேன், அவங்க சமையலுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் இப்போ அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, அதான் மீனா நல்லா சமைக்கலை அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா சமைக்கிறாங்க, அவங்க ஒன்றும் எனக்கு செட் ஆகலை சரியா, அதனால தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து விஜயாவுக்கு ஓடுது, ஓ இவ தான் பெரிய சமைக்கன்னுட்டுருக்கா, இப்போ சமைக்க ஆள் போட்ட பிறகு இவ்வளோ லட்சணம் தெரியும், சரி நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி இன்றைக்கி மனோஜ் உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. கேட்டு இதை சமைங்க அப்படிங்கிறாங்க. சூப்பராக சமைச்சிடுறாங்க. சமைக்கும்போது சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மீனாவும் நடந்ததை சொல்லிடுறாங்க. மீனாவும் ஓரளவு ஏற்றுக்கிறாங்க. இங்கே முத்துவும் ரவியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பலபொருள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்கள் ஆண்டி, இவங்க எல்லா சமையலும் பண்ணிடுவாங்க, 3 நேரமும் அவங்க சமைக்கிற பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க. ஆனால் ஒன்று, யார் யார் சாப்பிட்றோமோ அந்த பாத்திரத்தை அவங்க கழுவி வச்சுட்டு போகணும், அதுதான், அதையும் மீனாக தான் கழுவணும் அப்படின்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இப்போ விஜயாவுக்கு இது வந்து மீனா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டுலாம் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.